இப்படின்னா என்னது, இமெயில்ல நீ வேல்யூ ஏதாவது ஒன்று கொடுத்துட்ட, ஓகேங்களா, வேல்யூ ஒன்று கொடுத்துட்ட அப்படின்னா எஸ் இந்த சைடு வரும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இல்லை அப்படின்னா இமெயில் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு காட்டும். கரெக்டா, நீங்க ஒரு புள்ளி கூட கொடுக்கல அப்படின்னா நம்ம இமெயில் இஸ் ரெக்யூர்ட்னு காட்டும். இது உங்களுக்கு புரியுதா? இப்ப எழுதின வரைக்கும் புரியுதா? இமெயில்ல எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஃப்ளோ சார்ட்னு வச்சுக்கோங்களேன், நோனா இமெயில் இஸ் ரெக்யூர்ட்னு காட்டுவேன். இமெயில்ல ஏதோ ஒன்று கொடுத்துருக்க, இதனுடைய வேல்யூ வந்து இமெயிலோட வேல்யூ வந்து என்னவா இருக்கு அப்படின்னா டெஸ்ட்னு இருக்கு. டெஸ்ட்னு இருக்கு. இது வேலிட் இமெயிலா? இல்லைண்ணா, அது @gmail.com சம்திங் காமிக்கும். வேலிட் இமெயிலா இருந்தா சக்சஸ். இது என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு வருது, இது எந்த கண்டிஷன் வரும்? வேலிட் இமெயில்ல வரும்? வராது. இப்ப இந்த இடத்துக்கு வந்துடும். இப்ப இந்த இடத்துக்கு வரும். ஓகே, இதுல இருந்து என்ன தெரியணும் அப்படின்னா, நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்றேன். பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இங்க போகுது. இப்ப எதுவுமே வேல்யூ இல்லை அப்படின்னா என்ன சொல்ல போறேன்னா இமெயில் இஸ் ரெக்யூர்ட்னு சொல்ல போறேன். எதுவுமே வேல்யூ இல்லைன்னா இமெயில் இஸ் ரெக்யூர்ட். வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இமெயில் இஸ் ரெக்யூர்ட்னு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் டெஸ்ட்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன், ஓகேங்களா, ஏதோ சம்திங் கண்டென்ட் இருக்கு. ஓகே, ஆனா இந்த டைம் என்ன எரர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இன்வேலிட் இமெயில் அப்படின்னா என்டர் வேலிட் இமெயில் பாஸ் பண்ணணும். ஏன்னா அவன் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கான், அவன் தெரியாம கொடுத்துருக்கான், டெஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்கான், அது இமெயிலே கிடையாது. ஓகேவா, அவங்க கிட்ட நம்ம சொல்லணும், நைனா அவங்க போயிட்டு அப்படின்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். @gmail.com அப்படி யூஸ் பண்ணுங்க ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இது வேலிட் இமெயில். இப்போ என்ன வரும்னா இந்த இடத்துக்கு அப்படின்னா மெயிலே இல்லை அப்படின்னா இமெயில் இஸ் ரெக்யூர்ட். மெயில் இருந்து சம்திங் ஏதோ ஒரு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வேலிட் இமெயிலா இன்வேலிட் இமெயிலா அப்படின்றத செக் பண்ணும். ஓகேவா, இது எப்படி நான் செக் பண்ணுவீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம உட்காந்து கோடிங் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ரெக்ரஸ் இமெயில் வேலிடேஷன் இப்படின்னு ஒன்று. இதுல சிம்பிள் தான். இதுதான் அந்த இமெயிலோட பேட்டர்ன். இப்போ நம்ம வேல்யூ ஆல்ரெடி இமெயில் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா வேர் இமெயில் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி வைக்கிறேன். ஆனால் இது என்ன நான் சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக வேர்டு இருக்கணும், ஒரு அட்டை இருக்கணும், அட்டுக்கு அப்புறம் ஒரு டாட் இருக்கணும், டாட் ஃபாலோட் பை 2 or 3 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணுமா? ஆனால் எவனும் மனப்பாடம் பண்ண தேவை. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி இமெயில் வேலிடேஷனுக்கு ரெக்ரஸ் இருக்கா? ரெக்ரஸ் அப்படின்றது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இது ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, இதுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். இந்த பாஸ்வேர்டு 1 அப்பர் கேஸ் 1 லோயர் கேஸ், நீ எவனா இருக்கணும், நான் அவன் எவனா இருக்கணும் அப்படின்னா வரும்ல, அது எல்லாத்தையுமே இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு தான் ட்ரை அவுட் பண்ணுவோம். சொல்றேன், 1 by 1 சொல்றேன். இன்னைக்கு இதை மட்டும் முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ இதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷனுடைய இமெயில் பேட்டர்னை செக் பண்றது.
இதை கொடுத்தா செக் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. டிஃபால்ட் மெத்தட் இன்னொன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா இமெயில் வேலிடேஷன்ல இது பேட்டர்ன். I'm going to check my value against this pattern. டெஸ்ட் அப்படின்றது ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? இந்த மெத்தட்ல என்னுடைய வேல்யூ போட்டு டெஸ்ட் பண்ண போறேன். இது பேட்டர்ன் டாட் டெஸ்ட் பண்ண போறேன் என்னுடைய வேல்யூ. ஓகேவா? என்னுடைய வேல்யூ நான் எதுல வாங்குறேன் அப்படின்னா யூ இமெயில்ல வாங்குறேன். ஓகேவா? இப்ப இதுல எங்க கண்டிஷன் எழுதணும் அப்படின்றதான் இப்போ கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும். ட்விஸ்ட் கிடையாது. இப்ப இப்படி கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது தேவை கிடையாது. இப்படி கிளிக் பண்றேன். இப்ப இப்படி வருது. ஓகேவா? எந்த இடத்துல நீங்க ரெகுலஸ் வேலிடேஷனை பார்க்கணும் அப்படின்றது சொல்றேன். இப்ப வேல்யூவே இல்லைன்ற இடத்துல நீங்க டெஸ்ட் கண்டிஷன் போட்டு வேஸ்ட். ஏன்னா இது ஆல்ரெடி சொல்லிடுச்சு என்கிட்ட ஒரு வேல்யூ கூட இல்லை அப்படின்னு. அப்ப எப்ப நீ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எங்க உனக்கு கிரீன் கலரா வருதோ, இப்ப கிரீன் கலர்ல வந்துருச்சு. கிரீன் கலர் அப்படின்னா ஏதாவது ஒரு டாட் இல்லைன்னா ஸ்பேஸ் ஆச்சு அங்க இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு டாட்டு அப்படி இருக்குன்னு அர்த்தம். எனக்கு டாட் எல்லாம் இமெயில் கிடையாது. இப்ப டெஸ்ட்னு ஒன்று போட்டு இப்படி என்டர் அடி ஓகேன்னு சொல்லுது. எனக்கு இதுதான் வேலிட் இமெயிலா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்ப நம்மளுடைய கண்டிஷனை எங்க செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனை தான் செக் பண்ணணும். இஃப் யூசர் இமெயில்ல ஏதாவது வேல்யூ இருந்தா நீ என்ன பண்ற அப்படின்னா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு கன்சோல் லாக் ஒன்று போடுறேன். எப்படி போடுவீங்க அப்படின்னா இங்க வேல்யூ இருக்கும்போது தான் செக் பண்ணணும். இமெயில் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் நான் போட்டுக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், சிங்கிள் கோட்ஸ்குள்ளார போட்டிருக்கேன். இது இப்படிதான் செக் பண்ணுமானா கிடையாது. அது நீ உன் பேரை போட்டுக்கோ, போடு போடாம போ, அது உன்னுடைய இஷ்டம். ஓகேங்களா? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கன்சோல்ல எப்பயுமே இந்த மாதிரி ஒரு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரை வச்சு. ஓகேங்களா? இது இதுக்காக அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போறேன். எதை டெஸ்ட் பண்ண போறேன்னா எனக்கு வர வேல்யூ யூ இமெயில்ல தான் இருக்கு. இப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நான் கொடுக்குறேன், ஒண்ணுமே வரல. என்னன்னா எதுவுமே பூலியன் வேல்யூ வரல. இது டைரக்டா எல்ஸ் கண்டிஷன் ஓடி போச்சு. இஃப் கண்டிஷனுக்குள்ளாரே வரல. இஃப் கண்டிஷனுக்கு எப்போ வரும் அப்படின்னா வேல்யூ இருந்தாதான் வரும். இப்ப நான் டெஸ்ட்னு கொடுக்குறேன். இப்படி நான் கொடுக்குறேன் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஃபால்ஸ் அப்படின்னா அது வேலிட் இமெயிலே கிடையாது. சரி, அட்டு போடுறேன். இப்பயும் ஃபால்ஸ் தான். ரெண்டுன்னு போட்டு வருது. டெஸ்ட்னு போடுறேன். இப்பயும் ஃபால்ஸ் தான். டாட் போடுறேன். இப்பயும் ஃபால்ஸ் தான். டாட் CO போடுறேன். ட்ரூ. இப்போ இது வேலிட் இமெயிலுக்கான அட்ரஸா அப்படின்னு கேட்டா எஸ், இது வேலிட் இமெயிலுக்கான ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் இருக்கு, ஒரு அட்டு இருக்கு, அட்டு ஃபாலோட் பை சம் கேரக்டர்ஸ் இருக்கு, டாட் இருக்கு, டாட் ஃபாலோட் பை 2 or 3 கேரக்டர்ஸ் இருக்கு. இப்போ 4 நான் போடுறேன், ஃபால்ஸ். ஏன்னா இது 4னா போடல, 2 இல்லைனா 3 தான். ஓகே, அப்போ நமக்கு ட்ரூன்னு வருது. ஓகேவா? சரி, இப்போ இதை யூசருக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா அகைன் என்டர் வேலிட் இமெயில் இருக்கா, இமெயில் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்றத. ஓகே, இதை நம்ம இன்னும் சொல்லல. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, நடத்திடவா. ஓகே, இப்போ இதுக்கு இமெயில் இஸ் ரெக்யூர்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து இமெயில் எரர் அப்படின்னு வைக்கிறேன். இதுக்கு ஒரு ஐடி இமெயில் எரர், இதுக்கு இமெயில் பேட்டர்ன் எரர்னு வைக்கிறேன். பேட்டர்ன் எரர். இந்த இமெயில் எரரை நான் எப்போ காட்ட போறேன் அப்படின்னா ஸ்டைல்ல டிஸ்பிளே பிளாக் கலர் ரெட். அது கரெக்டா இருந்துச்சுன்னா டிஸ்பிளே நன் கொடுத்துரும். பாருங்க, இமெயில் இஸ் ரெக்யூர்ட்னு கீழே வந்துச்சு. இது எப்படி நான் வந்துச்சு அப்படின்னா நேற்று சொன்னதுதான்.
ஸ்டைல்ல ஒரு எலமெண்ட்டை போட்டு இமெயில் எரர்னு வச்சிருக்கேன், இமெயில் பேட்டர்ன் எரர்னு வச்சிருக்கேன். இமெயிலே இல்லை அப்படின்னா இமெயில் இஸ் ரெக்யூர்டுன்றதை காட்டு, தப்பு கிடையாது. ஆமா, இப்ப இதை நான் கொடுத்துட்டு இப்படி கொடுத்தேன்னா எனக்கு அது போயிடணும். அதை எப்படி நான் போக வச்சேன் அப்படின்னா அதே இமெயில் எரருக்கு ஸ்டைல்ல நன்னு கொடுத்துருவேன். நன்னு கொடுத்துட்டோம்னா கலர் இது இப்போ போயிடுச்சு. இப்ப இந்த வேல்யூ ட்ரூவா ஃபால்ஸான்னு பேஸ் பண்ணி நான் என்ன செய்ய போறேன்னா எனக்கு இப்ப என்ன வந்திருக்கு, ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஃபால்ஸ் அப்படின்னா அது இமெயில் பேட்டர்ன் எரரை காட்டும். இஃப் இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஃபால்ஸா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா இமெயில் பேட்டர்னை காட்டும். பாருங்க, இமெயில் இஸ் ரெக்யூர்ட் டெஸ்ட்னு கொடுக்குறேன். இது இமெயிலே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் வேலிட் இமெயில் அப்படின்னு காட்டும். ஓகேவா? சரி, நான் வேலிடான ஒரு இதையே கொடுக்குறேன். இப்பயும் போலையே அப்படின்னா போனா மேலே எடுத்து இமெயில் இஸ் ரெக்யூர்ட். எப்படி கண்டிஷனு? இமெயில் இஸ் ரெக்யூர்ட். சரி, ஓகே. இப்போ நான் இமெயிலில் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே வரும். இப்போ இன்வேலிட் இமெயில் அட்டே கிடையாது அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா என்டர் வேலிட் இமெயில் அப்படின்னு. இந்த இடத்துக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெக்ரெஸ் யூஸ் பண்ணுறோம். இஃப் இமெயில் பேட்டர்ன் டெஸ்ட் இமெயில் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆகி கொடுக்கும், அப்படி இல்லைன்னா இந்த பேட்டர்னை காமிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது எத்தனை பேருக்கு புரியுது?